கதிரே, வண்டியை ஓரம் அனுப்பாட்டு. ஏண்ணா என்னாச்சு? லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குப்பா. என்னண்ணே என்ன சொல்றிய? ஒன்றில் ஒரு மாதிரி அடைச்சது மாதிரி இருக்குடா. நிப்பாட்டு நிப்பாட்டு. என்னண்ணே என்னண்ணே செய்யுது? இல்லை ஒன்றும் இல்லைப்பா. ஆஸ்பத்திரிக்கு விட்டுறவா? வேண்டாம் வேண்டாம், ஆஸ்பத்திரிலாம் வேண்டாம். தாங்க முடியாத வழியெல்லாம் இல்லை, ஏதோ லேசாக அடைக்கிற மாதிரி இருக்குப்பா. இந்த ஏப்பம் வர்ற மாதிரி இருக்கும்ல, ஏப்பம் வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஏப்பம் வர மாட்டேங்குது. அது வலி வந்து அழுத்துது, அப்பப்போ வருது. அது உடம்புல வர்ற வழியா மனசில் வர்ற வழியான்னு எனக்கு தெரியல. ஒரே இதாக இருக்குது. அப்பப்போ வலி வருது, வந்து ஏதோ எனக்கு எச்சரிக்கை பண்ணுதுன்னு தோணுது. ஐயோ அண்ணா, எதுவும் இருக்காதுண்ணா, நீங்கள் பயப்படாதீங்க. ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு தோணுதுப்பா எனக்கு. அதான் நெஞ்சு வலி மாதிரி வந்து எனக்கு காட்டுது. என்னண்ணா என்ன சொல்றீங்க? என்ன நடக்குது? இல்லடா, அந்த நெஞ்சு வலி வந்து அப்பப்போ மணி அடிச்சு எச்சரிக்கை பண்ணுறா. நீ ஏதோ மாறி மாறி பேசுறேன் நான், எனக்கே தெரியுது. நீங்களா ஏதாவது யோசிக்காதீங்கண்ணே, எதுவும் நடக்காது. ஏதாவது பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு போய் வேணாம். இந்த இப்போ பாரு, வலி குறைஞ்சிருச்சு, லேசாக லைட்டாக வந்து அடைச்சிச்சு. அப்புறம் இப்போ சரியாயிடுச்சு, மூச்செல்லாம் ஃப்ரீயாக வருது. விட முடியுதா? மூச்செல்லாம் விட முடியுது. தண்ணி விடு, தண்ணி இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம். போதும்ப்பா. உள்ளுக்குள்ள என்னமோ ஒன்று இந்த 4-5 நாளாக மனுஷனை என்னமோ செய்யுதுடா. உடம்புல பிரச்சனையா, மனசில் பிரச்சனையா, இல்லை என் ஜாதகத்தில் பிரச்சனையா, இல்லை என் பிறப்பில் பிரச்சனையா, இல்லை இந்த வயசில் எனக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு அறிவுறுத்துதா, எனக்கு ஒன்றும் தெரியலடா அண்ணனுக்கு. எதுவும் இருக்காதுண்ணா, நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றும் செய்யாது. ஒன்றும் இருக்காதுன்னு நீ சொல்கிற, ஏதோ ஆகி போச்சுன்னா யாருக்கு தெரியும்? ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும் எதுவும் செய்கிறானா இல்லையான்னு. இந்த ஜீவானந்தன் கதையை சீக்கிரம் முடிக்கணும்ப்பா. மண்டைக்குள்ளே எனக்கு மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் கதையை முடிச்சு சீக்கிரமாக சொத்தை கைப்பற்றணும். அப்போ தான் நமக்கு நிம்மதி. அன்னைக்கு உறங்குற உறக்கம் தான் நிம்மதியான உறக்கம்டா நமக்கு. மெடிக்கல் கம்பெனியை கைப்பற்றினாங்க, கைப்பற்றிட்டு அடுத்த அடி எடுத்து வைக்காமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. அவன் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நம்ம கைப்பற்றி ஆகணும் போய். புரியுதா கதிரே? இந்த நேரம் பார்த்து நம்மளோட 500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம்டா. உடனே மதுரைக்கு போயானு கதிரு. என்னோட நினப்பு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. அவன் அடுத்த கம்பெனிக்கு போய் அங்கே ஒரு மீட்டிங்கை போடக்கூடாது கதிரு. அதான் என் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குப்பா. அந்த ஜீவானந்தம் எனக்கு சொத்து விரோதி மாதிரி தெரியல, சொந்த விரோதி மாதிரி தெரியுறேன். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவனை விட்டுறக்கூடாதா, அது மட்டும் நல்லா புரியுது. அண்ணே, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4-5 நாள்ண்ணே, அதோட அவன் கதையை முடிச்சிடலாண்ணே. நீங்கள் நிம்மதியாக கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்கிட்டே வாங்க, பார்த்துக்கலாம். கண்ணை மூடிடலாம்ப்பா. எப்படி தூங்குறது? தூக்கம்தான் வரமாட்டேக்கே போச்சே. இங்கே பாருக்கதுரு, நான் சொல்கிறது தான் வளவணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்கள, நீ வாட்டில் அவசரப்பட்டு வீட்டு பொம்பளை கிட்ட எதுவும் சொல்லிடாதப்பா. நம்ம மெட்ராஸுக்கு வந்தது, வளவனை பார்த்தது, எந்த விஷயமே யாருக்கும் தெரியக்கூடாது. வேலை முடியாத வரைக்கும் கமுக்கமாக இருக்கணும். புரியுதா கதிரு? நீ வாட்டில் அவசரப்பட்டு எதுவும் உளறி விட்டுறாத. சரிண்ணா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கதிரு. சொல்லுங்கண்ணா. எல்லா விஷயங்கள்லையும் அந்த வளவனை முன்னாடி விட்டு நீ பின்னாடி தான் நிற்கணும். புரியுதா? உன் பேரோ முகமோ எங்கேயும் மாட்டிடக்கூடாதுப்பா. கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா, இப்போ அப்படியே ஆஸ்பத்திரி போயிடலாமா? ஆஸ்பத்திரியா? ஏன் ஆஸ்பத்திரி கிடையாது, எதுவும் கிடையாது. வேலை முடியணும்டா அண்ணனுக்கு. வேலை முடிஞ்சு சொத்து கைக்கு வரணும்டா. கைக்கு வந்து அந்த சொத்து பத்திரத்தை பீரோவில் வச்சு போட்டுற வரைக்கும் என் நெஞ்சில் நிம்மதி கிடையாது. பயப்படாத, நீ ஒன்றும் பயப்படாத. எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா லேசாக நெஞ்ச கறிக்குது, வாய் தொல்லையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நெஞ்ச கறிக்கிற மாதிரியே இருக்குது. இன்னும் 2 தடவை தண்ணி குடிச்சோம்னா ஏப்பம் வந்துடும். ஏப்பம் வந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். என் உயிர் ஃபுல்லாக மதுரையில் தான் இருக்குது. மதுரையை போய் மிதிக்கிறது வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காதுப்பா. நீ முதல்ல வண்டி எடு, ஊர் போய் சேருவோம் போ. இல்லைண்ணே, வேணா ஒரு எட்டு போயிட்டு போயிடலாண்ணே. நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம்ல. ஒன்றும் இல்லைடா, நல்லா இருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ. நீ சொத்தை மீட்டாமல் செத்துருவனா? கண்டதையும் யோசிக்காதீங்கண்ணே. போலாமண்ணா? போ, முடிஞ்ச வரைக்கும் வேகமா போ. இந்த வீட்டில் விக்கிக்கிட்டு செத்தா கூட யாரும் கேட்க மாட்டாங்க போல.
சரியான ஹிட்லர் குடும்பமா இருக்கு. சோத்தை வச்சாங்க, தண்ணி வைக்கணும்னு யாருக்காவது தெரியுதா? இந்த வீட்டு பொம்பளையா இருக்கதாயா, ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. ரசத்தை குடிப்போம். மா யாருயா? எனக்கே இப்பதான் ஜோர போட்டிருக்காங்க. ஐயா, யாரு நீங்க? நீ கேப்பப்பா கேப்ப, ஏன் கேட்க மாட்ட? குணசேகரன் விட்டு மாப்பிள்ளை ஆயிட்டல்ல, எங்களெல்லாம் உனக்கு கண்ணு தெரியாது. இன்னும் என்ன வேணாலும் கேப்ப. வாங்க பெரியப்பா, உட்காருங்க. இவன்ட்ட என்ன பேசிக்கிறீங்க? தண்ணியை கொடுங்க. ஏய், யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா? இந்தா. நான் ஈஸ்வரியோட அப்பா. பெரியக்கா அப்பாவா? சாரி பெரியப்பா, நல்லா தின்னுட்டு இருந்தனா கண்ணு அடைச்சிட்டு. அதுக்குத்தான் கண்ணு முன்னு தெரியாம திங்க கூடாதுங்கிறது. சொன்னா கேக்குறியா? இந்த தண்ணியை குடி. வாமா ஆதிர, நல்லா இருக்கியா? இந்த வீட்டில் இருந்தா எப்படிமா நல்லா இருப்ப? உன்னோட வாழ்க்கை இப்படி தரமட்டமாகும்னு யாரும் எதிர்பார்க்கல. பெரியப்பா, என்ன என்னைய வச்சுக்கிட்டே இப்படி பேசிட்டு இருக்காரு? உண்மையை யாரை வச்சுக்கிட்டு சொன்னா என்னப்பா? போன வாழ்க்கை போனது தானே. இனி ஐயானாலும் வருமா, அம்மானாலும் வருமா? யோ, போனது என் வாழ்க்கை, அது புரியாம நீ நட்ட நடுவில் வந்து பேசுறியா? ஆமா, நீர் ஏன் கல்யாணத்துக்கு வரல? கேட்கிற கேள்வியே சரியா கேளுப்பா. உங்க குடும்ப ஆட்டத்தை பார்க்க கல்யாண மண்டபத்துக்கு ஏன் வரலன்னு கேட்குறியா? இல்ல உங்க பெரிய மாமன் குணசேகரன் ரொம்ப அருமையா நரோட்டில் வச்சு கதற அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சானே, அந்த முகூர்த்தத்துக்கு ஏன் வரலன்னு கேட்குறியா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஏதோ தனிமரமா வண்டி ஓடுதுமா. ஆனா 5 பிள்ளைய பத்தி கட்டு அல்லாடுறத விட இது எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுதுமா. நெசந்தா சம்பந்தி, நீங்க சொன்னது சத்தியமான வார்த்தை. ரேணுகா, காபி போட்டு கொண்டாம்மா. இந்தா கொண்டு வரேன். அம்மா ரேணுகா, ஈஸ்வரி வீட்டில் இல்லையா? இல்ல, இந்த மேலதான் இருக்காங்க. அக்கா, அக்கா, நான் பெரியப்பா வந்திருக்காங்க பாருங்க. தாத்தாவா? வாங்கம்மா போய் பார்க்கலாம். இது புடி. காப்பி எடுத்துக்கு வரேன். இல்லம்மா வேண்டாம், காப்பி குடிக்கிறது இல்ல. ஏன் பெரியப்பா? காப்பின்னா விருப்பமா குடிப்பீங்களே, என்னாச்சு? பிடிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா விட்டுட்டு இருக்கேன். ஏன் அப்படி? கை ஒன்று செய்ய, விழி ஒன்று நாட, கருத்தொன்று என்ன, பொய் ஒன்று, வஞ்சக நாவொன்று பேச, புலலால் கமழும் மெய்யொன்று சார, செவியொன்று கேட்க, விரும்பியான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினைதீர்த்தவனே. இது என்ன பாஷையா பெருசு? எல்லாரும் போய் சேர்ற காலத்துல புரியிற பாஷை. இருக்கிறப்ப எல்லாம் என்னோடதுன்னு ஆடுறோம். போறப்பதான் சில உண்மைகள்லாம் பொட்டு லட்சம் மாதிரி புரியுது. முழுசா புரியறதுக்குள்ள போய் சேர்ந்துடுறோம். அப்பா வாங்கப்பா. வாமா ஈஸ்வரி, வேலையா இருந்தியாம்மா? தொந்தரவு பண்ணிட்டேனா? ஐயோ இல்லப்பா, தர்ஷன் கூட இருந்தேன். தர்ஷா, தாத்தா எப்படா கண்ணு இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா, ஈஸ்வரி கிட்ட கொஞ்சம் பேசணுமா, பேசிட்டு வரட்டுமா? ம், பேசுங்க. அம்மா ஈஸ்வரி வாமா. போயிட்டு வாம்மா. சரிங்க அத்தை. ஏன் அத்தை, இவர் இம்புட்டு அமைதியா பேசுற ஆள் கிடையாத. எப்ப பார்த்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவாரு. இன்னைக்கு இம்புட்டு ஞானமா பேசுறாரு. அது எல்லாருக்குள்ளேயும் பல குணங்கள் இருக்கும். இரு வைக்கிறேன். அவரு முன்ன கோவமா இருந்தவர் இப்ப சாந்தமாயிட்டாரு. நீ இப்படியே நட்ட நட வீட்டுல உட்காந்துக்கு நாள் பூரா பேசிக்கிறேன்னு வச்சுக்கவே, பின்ன எங்களுக்குள்ள இருக்கிற பல முகத்தை நீ பார்க்க போற. சாதத்தை வைக்கவே எடுத்து இருக்கட்டும். சும்மா இருடி. ஏதோ பண்ணி தொலை. நீ போய் பாடிடி, போடி. என்ன பேசிட்டு போறாங்க இவங்க? போறேன். என்ன சொன்னாங்கன்னே புரியல. நீ கண்டினியூ பண்ணு. ஏன் அத்தை,
ரேணுகாக்கா என்ன சொல்லிட்டு போகுது? அவ கிடக்குறா விடுப்பா, நீ சாப்பிடு. என்ன வேணும்? ம், யாதுர 2 அப்பளம் பொரிச்சிட்டு வா. நான் என்ன கேட்டாலும் ரசம் தானே வைக்கிறாங்க. ஏன் கூட்டு பொரியல் எல்லாம் இல்ல? ம்ஹும். என்னையா சொல்ற? நாங்க சாப்பிடும் போது இருந்துச்சே. குழம்பு இருக்கு வேணுமா? ம்ஹும். இவங்க ரசத்தை ஊத்தியே என்ன வீட்டுக்கு அனுப்பிடலான்னு பார்க்காங்க. அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் இருக்கேன்ல, நீ சாப்பிடு. என்னப்பா? ஊரில் உன் பேரில் நிலம் இருக்குல்ல, அதை சுற்றி வேலி தான் போட்டுருந்தேன். அதுவும் எப்போவோ போட்டது. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு காம்பவுண்டு கட்டலான்னு பார்க்குறேன். போகிறதுக்குள்ளே உன் பேரில் பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துட்டு போகலான்னு பார்க்குறேன். அப்பா என்னப்பா? இல்லைம்மா, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். எனக்கு இதை சொல்கிறதுல எந்த வருத்தமும் இல்லை. போகிற காலத்தில் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் போய் சேர்ந்துடணும். என் கடமையெல்லாம் கரெக்டாக முடிச்சு கொடுத்தாதாம்மா எனக்கு நிம்மதி. நான் சொல்கிறத மட்டும் கேளுமா. இப்போ நம்ம காம்பவுண்டு போட்டோம்னா 4 பக்கமும் அளக்கணும். அதுக்கு ஓனர் வந்து நிற்கணும். பக்கத்து லேண்டுக்காரங்கள்ட்டலாம் பேசிட்டேன். அவங்க நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. நீயும் என் கூட கொஞ்சம் வந்தா வேலையை முடிச்சுட்டு நாளைக்கே திரும்பி வந்துடலாம். இதை நான் அங்கே வச்சே சொல்லியிருக்கலாம். நீ வேற ஃபோனில் சொத்து விவரத்தெல்லாம் பற்றி சொன்னியா? இப்போ நாம் சொத்தை பற்றி பேசினா உன் மாமியார் உன் புருஷன் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் தனியாக கூட்டு வந்து சொன்னேம்மா. எங்கம்மா உன் வீட்டுக்காரில்? அவரு இல்லப்பா, வெளியூர் போயிருக்காருப்பா. கோயம்புத்தூர் வரைக்கும் ஏதோ ஆயுர்வேதா டாக்டரை பார்க்கணும்னு இவரும் கதிரும் போயிருக்காங்கப்பா. அப்படியாம்மா? ம். இதெல்லாம் கூட உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணலம்மா. சொத்தை பிரிக்க நடத்துகிற நாடகமோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் உன் மாமியார் கிட்ட அதை பற்றி விசாரிக்கலை. அதை எதுக்கு நம்ம வாயால் சொல்லிக்கிட்டு? ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். செய்கிறவன் பாவம், சொல்கிறவன் வாயாலன்னு சொல்லுவாங்க. அது கிடக்குது, அதை விடு. நீ என்னம்மா சொல்கிற? கூட வரையா இல்லையா? அப்பா, அத்தைக்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா கிளம்பலாம்ப்பா. சரி சரி சரி, போ சொல்லிட்டு வா. ஈஸ்வரி, ஆ சொத்து எடுத்துக்கிட்டு மிரட்டுறான்னு சொன்னியே, ஆ அவன் பேர் என்னமோ ஃபோனில் சொன்ன, எனக்கு சரியா புரியல. என்ன பேருமா? ஜீவானந்தம்பா. ஜீவானந்தமா? இது என்ன பாஷையா பெருசு? எல்லாரும் போய் சேர்ற காலத்தில் புரிகிற பாஷை. இருக்கிறப்ப எல்லாம் என்னோடதுன்னு ஆடுறோம். போகிறப்ப தான் சில உண்மைகள்லாம் பொட்டு லட்சம் மாதிரி புரியுது. முழுசாக புரியறதுக்குள்ள போய் சேர்ந்துடுறோம். அப்பா வாங்கப்பா. வாமா ஈஸ்வரி. வேலையா இருந்தியாம்மா? தொந்தரவு பண்ணிட்டேனா? ஐயோ இல்லப்பா, தர்ஷன் கூட இருந்தேன். தர்ஷா, தாத்தா, எப்படிடா கண்ணு இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா, ஈஸ்வரி கிட்ட கொஞ்சம் பேசணுமா? பேசிட்டு வரட்டுமா? ம், பேசுங்க. அம்மா ஈஸ்வரி, வாம்மா. ஆம். போயிட்டு வாம்மா. ம், சரிங்க அத்தை. ஏன் அத்தை, இவர் இம்புட்டு அமைதியா பேசுற ஆள் கிடையாதே. எப்ப பார்த்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாரு. இன்னைக்கு இம்புட்டு ஞானமா பேசுறாரு. அது எல்லாருக்குள்ளேயும் பல குணங்கள் இருக்கும். இரு வைக்கிறேன். அவரு முன்ன கோவமா இருந்தவர் இப்ப சாந்தமாயிட்டாரு. நீ இப்படியே நட்ட நட வீட்டுல உட்காந்துக்கு நாள் பூரா பேசிக்கிறேன்னு வச்சுக்கவே, பின்ன எங்களுக்குள்ள இருக்கிற பல முகத்தை நீ பார்க்க போற. சாதத்தை வைக்கவே எடுத்து இருக்கட்டும் இருக்கட்டும். ஆ. சும்மா இருடி. ஏதோ பண்ணி தொலை. நீ போய் பாடிடி போடி. என்ன பேசிட்டு போறாங்க இவங்க? போறேன். ஆ? என்ன சொன்னாங்கன்னே புரியல. நீ கண்டினியூ பண்ணு. ஏன் அத்தை, ரேணுகாக்கா என்ன சொல்லிட்டு போகுது? அவ கிடக்குறா விடுப்பா, நீ சாப்பிடு. என்ன வேணும்? ம், யாதுர 2 அப்பளம் பொரிச்சிட்டு வா. நான் என்ன கேட்டாலும் ரசம் தானே வைக்கிறாங்க. ஏன் கூட்டு பொரியல் எல்லாம் இல்ல? ம்ஹும். என்னையா சொல்ற? நாங்க சாப்பிடும் போது இருந்துச்சே. குழம்பு இருக்கு வேணுமா? ம்ஹும். இவங்க ரசத்தை ஊத்தியே என்ன வீட்டுக்கு அனுப்பிடலான்னு பார்க்காங்க. அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் இருக்கேன்ல, நீ சாப்பிடு. என்னப்பா? ஊரில் உன் பேரில் நிலம் இருக்குல்ல, அதை சுற்றி வேலி தான் போட்டுருந்தேன். அதுவும் எப்போவோ போட்டது. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு
காம்பவுண்டு கட்டலான்னு பார்க்குறேன். போகிறதுக்குள்ளே உன் பேரில் பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துட்டு போகலான்னு பார்க்குறேன். அப்பா என்னப்பா? இல்லைம்மா, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். எனக்கு இதை சொல்கிறதுல எந்த வருத்தமும் இல்லை. போகிற காலத்தில் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் போய் சேர்ந்துடணும். என் கடமையெல்லாம் கரெக்டாக முடிச்சு கொடுத்தாதாம்மா எனக்கு நிம்மதி. நான் சொல்கிறத மட்டும் கேளுமா. இப்போ நம்ம காம்பவுண்டு போட்டோம்னா 4 பக்கமும் அளக்கணும். அதுக்கு ஓனர் வந்து நிற்கணும். பக்கத்து லேண்டுக்காரங்கள்ட்டலாம் பேசிட்டேன். அவங்க நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. நீயும் என் கூட கொஞ்சம் வந்தா வேலையை முடிச்சுட்டு நாளைக்கே திரும்பி வந்துடலாம். இதை நான் அங்கே வச்சே சொல்லியிருக்கலாம். நீ வேற ஃபோனில் சொத்து விவரத்தெல்லாம் பற்றி சொன்னியா? இப்போ நாம் சொத்தை பற்றி பேசினா உன் மாமியார் உன் புருஷன் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் தனியாக கூப்பிட்டு வந்து சொன்னேம்மா. எங்கம்மா உன் வீட்டுக்காரில்? அவரு இல்லப்பா, வெளியூர் போயிருக்காருப்பா. கோயம்புத்தூர் வரைக்கும் ஏதோ ஆயுர்வேதா டாக்டரை பார்க்கணுன்னு இவரும் கதிரும் போயிருக்காங்கப்பா. அப்படியாம்மா? ம். இதெல்லாம் கூட உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணலம்மா. சொத்தை பிரிக்க நடத்துகிற நாடகமோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் உன் மாமியார்கிட்ட அதை பற்றி விசாரிக்கலை. அதை எதுக்கு நம்ம வாயால் சொல்லிக்கிட்டு? ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். செய்கிறவன் பாவம், சொல்கிறவன் வாயாலன்னு சொல்லுவாங்க. அது கிடக்குது, அதை விடு. நீ என்னம்மா சொல்கிற? கூட வரையா இல்லையா? அப்பா, அத்தைக்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா கிளம்பலாம்ப்பா. சரி சரி சரி, போ சொல்லிட்டு வா. ஈஸ்வரி, ஆ சொத்தை எடுத்துக்கிட்டு மிரட்டுறேன்னு சொன்னியே, ஆ அவன் பேர் என்னமோ ஃபோனில் சொன்ன, எனக்கு சரியாக புரியல. என்ன பேருமா? ஜீவானந்தம்ப்பா. ஜீவானந்தமா? ஏன்பா, உங்களுக்கு தெரியுமாப்பா அந்த ஆளை? இல்லைம்மா, சரியா ஞாபகம் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னமோப்பா, ஒரு பக்கம் ஏதோ சோஷியல் சர்வீஸ் பண்ற ஆளுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா சொத்தையெல்லாம் மிரட்டி புடுங்குற ரவுடி கும்பல்னு பேசிக்கிறாங்கப்பா. இதுல எது உண்மை? அந்த ஆள்கிட்ட இருந்து இப்ப எப்படி சொத்தை திரும்ப வாங்குறதுன்னு புரிய மாட்டேங்குது. இப்ப கூட அவன்கிட்ட தான்ப்பா போன்ல பேசினேன். அந்த கௌதம் இருக்காப்ல, அவன் தான் போன் பண்ணி கொடுத்தான். எதுக்கு இப்படி பண்றேன்னு கேட்டா, காலம்தான் உனக்கு இதெல்லாம் உணர்த்துங்கிறான். ஈஸ்வரிங்கிற பேரு எனக்கு ரொம்ப பரிச்சயமான பேருன்னு சொல்றான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. மா, இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊரில் தான். ஆனால் எப்போ எப்படின்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, பார்க்கலாமா. நம்ம வேலையை முடிச்சுட்டு அப்படியே விசாரிச்சுட்டு வரலாம். ம், சரிப்பா. வாங்கப்பா, அத்தை கிட்ட சரிம்மா, சொல்லிட்டு கிளம்புவோம். வாங்க. அத்தை, டீ குடிங்க. என்னப்பா இந்த நேரத்துல? என் கையால போட்டேன். அப்படியா? ஆ, சரி. ம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அத்தை, நல்ல விஷயமா ஊர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நான் போய் முடிச்சு கொடுத்துட்டு காலையிலேயே வந்துடுறேன் அத்தை. இப்போ அப்பா கூட போறேன். ஆமாம்மா. பெரியவன் வந்தா என்ன சொல்ல போறானோ? சரி, பரவாயில்ல, நீ போயிட்டு வந்துரு. ம், சரிங்க அத்தை. ரேணுகா, தர்ஷினி இப்போ வந்துடுவா ஸ்கூல்ல சரி. இருந்து. அவகிட்ட போயிட்டு வாங்க, சொல்லிடுறியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நாளைக்கு வந்துடுவேன். எவ்வளவு நாள் தேவையோ அவ்வளவு நாள் இருந்துட்டு வாங்க. நாங்க எங்க வீட்டை பாத்துக்கிறோம். அப்பா இருங்க, பைய எடுத்துட்டு வரேன். டீ சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லை, சம்பந்தி? வேண்டாம். சாப்பிட்றதுலன்னு இப்போ தானே சொன்னேன். தர்ஷன், அம்மா, தாத்தா ஊருக்கு கூப்பிடுறாரு. ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன். ஊருக்கா? பாத்துக்கோ என்ன? ஆமா, ஏதோ நல்ல விஷயமா கூப்பிடுறாரு. சரியா? நீ பாத்துக்கோ சரிம்மா. என்ன? தர்ஷினி வந்த உடனே அவகிட்ட சொல்லிடு. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். பாத்துக்கிறேன். பாத்துக்கோ, நான் நல்லா பார்த்து போயிட்டு வாமா. போன் எடுத்துக்கிட்டீங்களா? வாங்கப்பா. வரேம்மா. அத்தை. வரேன். ஆதிரா, கவலைப்படாத, பத்திரமா இரு என்ன? சரி, நாங்க போயிட்டு பாத்துக்கிறோம். வந்துடுறேன். போங்க. பாத்துக்கோ. அக்கா பத்திரமா போயிட்டு வாங்க. நீ போ. அத்தை, டீ குடிங்க. வாம்மா, போகலாம். தம்பி, நான் மாத்திரை போடணும். நான் எடுத்துட்டு வர்றேன். இல்ல இல்ல இல்ல, மாத்திரை சாப்பிட்டு இந்த டீ அங்கேயே குடிச்சுக்கிறேன்.
சரி. மாமா இல்லாம இந்த வீடே களை இழந்து போய் இருக்கு. அவர் இருந்தா தான் திருவிழா மாதிரி இருக்கும். இப்ப பாரு, ஏதோ அமைதியா பூத்து பங்களா மாதிரி இருக்கு. மாமா இருந்தாதான் இந்த வீட்டுக்கே அழகு. மாமா, எப்பயா வர போற? உனக்கு கையெல்லாம் சீக்கிரம் குணமாய் சரியா வந்துடணும்யா. பழைய குணசேகரனை நான் பார்க்கணும். ஆத்தாடி வந்துட்டாங்க. எங்க போனீங்க ரெண்டு பேரும் தகவலே இல்லாம? 2 நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு நினைக்கிறது நாங்க? என்ன இப்படி பண்றீங்க? உட்காருங்க. ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்ன நினைக்கிறது நாங்க? இல்லக்கா, ஜீவானந்தனை பத்தி விசாரிக்கிறதுக்கு சில பேர்கிட்ட பேச வேண்டி இருந்துச்சு. போயிட்டு வந்துடலாம் தான் கிளம்பணும். ஆனா பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. அங்கிருந்து வர முடியல. பக்கத்துல வேற கடையும் இல்ல. டைம் வேற ஆயிப்போச்சு. அப்புறம் அன்பரசி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில திரும்ப சில பேரை பார்த்துட்டு இப்ப பேசிட்டு வந்தோம். அதுக்காண்டி ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம்ல, நாங்க பயந்துட்டோம். அண்ணி, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அண்ணி. அன்பரசு கிட்ட அந்த டைப் சார்ஜரும் இல்லை. உங்கள் நம்பர் வேற எனக்கு மனப்பாடமாக தெரியாது, அதனால தான் பண்ண முடியல. சரி விடுங்க, நல்லபடியா வந்துட்டீங்கல்ல, சந்தோஷம்தான். இல்ல, இந்த ஜீவானந்தம் பிரச்சனை ஆரம்பிச்சதுல பிள்ளை எதுவும் வீட்டுல இல்லைன்னா எனக்கு அப்படியே படபடன்னு வந்துருது. என்ன நினைக்கிறதுனே தெரியல. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, சாப்பிட்டியெல்லாம் ரெண்டு பேரும்? தோசை ஊற்றி கொண்டு வருவா? இல்லை, நீ சாப்பிட்டு தான் வந்தோம். வர வழியில் சாப்பிட்டோம். நானும் சாப்பிட்டேன். சரி, ஜீவானந்தத்தை பத்தி என்ன தெரிஞ்சது? ஜீவானந்தத்தை பற்றி டைரெக்டாக எந்த தகவலும் தெரியல அண்ணி. ஆனால் நம்மக்கிட்ட நம்ம ஃபேக்ட்ரி எழுதி பிடுங்கின மாதிரி தான் இன்னொருத்தக்கிட்டையும் சொத்து எழுதி வாங்கியிருக்கான். அந்த ஆளை பிடிச்சி விசாரித்தோம். அவன் என்ன சொல்கிறான், கொடைக்கானல் ஏதோ ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் அந்த நிலத்தை எழுதி கொடுத்துருக்கானாமா. அந்த ஊருக்கு போய் விசாரித்தா ஏதாவது தகவல் தெரியும் சொல்கிறாங்க. போய் விசாரிக்கணும், பார்ப்போம். இப்போ உடனே நம்ம நேரா போனா நம்ம எதிர்பார்த்த தகவல் கிடைக்குமான்னு தெரியலக்கா. அதனால சக்தியோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்கோம். தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். போய் பார்த்தா மட்டும் நமக்கு சொத்து கிடைச்சிருமா? போதுண்டி, போதும், விடு. எல்லாத்தையும் இப்பவே கேட்டு என்ன செய்ய போறோம்? முதல்ல அவங்க போய் தூங்கட்டும், காலையில பேசிக்கிறலாம். நீங்க போங்க, போய் தூங்க. சரிக்கா, வா. ஏய் ஜனனி, ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த ஐஸை கூட்டிட்டு வர ஸ்கூலுக்கு போனோமா? இருங்கக்கா. அப்ப இந்த பசங்களை மூஞ்சி தொங்க போட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, டான்ஸ் கிளாஸ்க்காக ஒரு லேடி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்னடா கடைசி நிமிஷத்துல அவங்க வரலன்னு சொல்றாங்க. நான் வேணும்னா முயற்சி பண்ணி பார்க்கவா? மேடம், இந்த பிள்ளைங்களாம் உங்களால ரொம்ப பெரிய இடத்துக்கு போறாங்க மேடம். நீங்க ரெகுலரா வந்து கிளாஸ் எடுத்தீங்கன்னா எங்களோட மேலிடத்துல பேசி எங்களால முடிஞ்ச ஊக்கத்தொகை ஏதாவது நான் வாங்கி தரேன் மேடம். வாவ் அக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கா. தேங்க்ஸ். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்ல, சின்னதா ஏதோ. ஆமா, இப்படிதான் சொல்லிட்டு இருக்க போறாங்க. இல்ல, நீங்களே எவ்வளவு பிரச்சனையில போய் சுத்தி திரிஞ்சு வந்திருக்கீங்க. இப்ப போய் சொல்ல வேணாம்னு நினைச்சுக்கிறேன். சரி, நாளைக்கு சொல்லுவோம்னு இருந்தேன், வேற ஒன்றும். அக்கா, யாருக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நமக்கான நியாயமான விஷயம் நடக்கிறப்போ அதை என்ஜாய் பண்ணணும்க்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கா. அக்கா, யூ டிசர்வ் இட். இன்ஃபேக்ட் யூ டிசர்வ் மோர். இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் நீங்க நிறைய சாதிப்பீங்க. என்னோட வாழ்த்துக்கள்க்கா. நாளையில இருந்து கிளாஸ் எடுக்கணுமா? அதான் அதுக்காண்டி நிறைய வாங்க வேண்டி இருக்கு. அக்காவும் நானும் அப்படியே வாங்கிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போலான்னு இருக்கோம். ஏன் இப்பவே போலாம்க்கா, வாங்க. ஏய், நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் வந்து இறங்கி இருக்கீங்க. இப்ப எப்படி வெளியே போய் இந்த நேரத்துக்கு வெளியில போறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். அர்ஜென்ட் இல்ல. அக்கா, நல்ல விஷயங்கள்லாம் உடனே நடக்கணும்க்கா. நாம தள்ளி போடக்கூடாது. நான் வரேன். சக்தி, வா போலாம். எல்லாரும் ஆட்டோல போயிட்டு வந்துடலாம்க்கா, வாங்க. ஆமாக்கா, போங்க. ஈஸ்வரி அக்காக்கா அதான் கூட நின்று எல்லாம் செஞ்சுச்சு. ராசிக்கார புள்ள, எல்லாம் நல்லபடியா நடக்கும், போங்க. சரி அப்பா, சரி, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்க. ஏய், இவங்களை எப்படி? ஆமா, பெரிய இவங்க, நான் சமாளிச்சுக்கிறேன், போங்க. சரி, இந்த செருப்பு போட்டுட்டு வந்துடுறேன். பாத்துக்கா, எதுவும் வேணுமா? போன் இல்ல, ஒண்ணும் வேணாம். இப்பவாச்சும் போன் ஆனாச்சா ரெண்டு பேருக்கும்?
சார்ஜே போடலையே. கடையில சரி போட்டுக்கிறோம். போயிட்டு பரவாயில்ல, பாத்துக்க. பாய். படுத்துருங்க, நான் திறந்து வந்துக்கிறேன்.